மாதிரி பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் குர்ஆன் இந்த உலகம் எவ்வளவு நாள்ல படைக்கப்பட்டுச்சுன்னா 6 நாள்ல படைக்கப்பட்டுச்சுன்னு குர்ஆன் சொல்லுகிறது. இந்த உலகம் எல்லாம் ஒட்டுமொத்த உலகம் படைக்கப்பட்டது எடுத்துக்கொண்ட நாள் என்ன? 6 நாள். இந்த 6 நாள் என்பது 6 நாள் என்று அர்த்தம் கொடுப்பதா, 6 யுகம் என்று அர்த்தம் கொடுப்பதா, அது பல வியாக்கியானங்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். ஏன்னடா நாள்னு சொல்வதா இருந்தால் அது சூரிய சந்திரன்லாம் இருக்கணும். ஒண்ணுமே படைக்கிறதுக்கு முன்னாடி நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டைம், ஒரு காலக்கெடுவத்தான் அது சொல்லுது என்று அதை எடுத்துக்கொள்றோம், தனி விஷயம். ஆனால் 6 நம்பர் போட்டு வருதா இல்லையா? 6 நாட்கள்ல உலகத்தை அல்லாஹ் படைத்தான்னு சொல்லி சித்தத்தி ஐயாமின் இந்த வாசகத்தை பல இடங்களில் குர்ஆன் சொல்லுகிறது. இந்த உலகம் படைக்கப்பட்டது 6 நாட்கள் எல்லாம் சேர்ந்து படைக்கப்பட்டு விட்டது. பூமியிலிருந்து சூரியன் சந்திரன் எல்லாம், வானம், மனிதகுலம், எல்லா உயிரினங்கள் அனைத்தும் படைக்கப்படுவதற்கு 6 நாட்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப முஸ்லிம்ங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, 7 நாள் அல்லாஹ் உலகத்தை படைச்சான்னு வருது. வெள்ளிக்கிழமை அதை படைச்சான், சனிக்கிழமை இதை படைச்சான், ஞாயிற்றுக்கிழமை அதை படைச்சான்னு சொல்லி எல்லா நாளுமே படைக்கக்கூடிய நாள் என்று என்ன செய்கிறது, அதுல வருகிறது. இப்ப அல்லாஹ் 6 நம்பரை போட்டு சொல்றான். இந்த ஹதீஸ் நூல்ல அது அனைத்து சஹாபாக்களும் சேர்ந்து இதான் குர்ஆன் என்று நமக்கு அதை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அதனுடைய அறிவிப்பாளர்கள் லட்சோபலட்சம் பேர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒத்த சஹாபி மூலமாக அறிவிக்கப்படுற ஒரு செய்தி சொல்கிறது, இது 6 நாள் இல்ல 7 நாளில் படைக்கப்பட்டது. அது கிழமை, வெள்ளிக்கிழமை அது, சனிக்கிழமை இது, ஞாயிற்றுக்கிழமை அது, உள்ள டீப்பா அது போக தேவையில்லை. ஆனா 7 நாளில் படைக்கப்பட்டதாக அந்த செய்தி இருக்கிறது. முஸ்லீம் எடுத்து நீங்க பாத்துக்கலாம். இப்ப 7 நாள் வந்த உடனே இப்னு தைமியா நீங்கெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு பெரிய அறிஞர் தான், அவர் இந்த ஹதீஸை எடுத்து போட்டு இது ஏத்துக்கிற எல்லாங்கிறார். நம்ம ஹதீஸ் மறுக்கிறோங்கிறாங்க. இது யார் சொல்றா? இப்னு தைமியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருந்தாலும், இது முஸ்லிமில் இடம்பெற்று இருந்தாலும், 6 நாளில் அல்லாஹ் படைத்ததா சொல்லும் போது 7 நாளில் படைத்ததாக ஒரு அறிவிப்பாளர் சொல்வாரேயானால் அது ஒருவருடைய சொல்லை கேட்டு குர்ஆனை பொய்யாக்க முடியுமா? 6 நாளில் படைக்கப்படல அதை மறுத்தா தான் இதை ஏத்துக்கிற முடியும். 7 நாளில் படைக்கப்பட்டது என்று இந்த ஹதீஸை நீங்க ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் 6 நாளில் படைக்கப்பட்டதுங்கிற இந்த குர்ஆன் வசனங்கள் பல இருக்குது இல்லையா, எல்லாமே மறுத்துறணும். எதை மறுக்க சொல்றீங்கன்னு அவர் கேட்கிறார். குர்ஆன் மறுத்து இதை ஏத்துக்கிறதா? ஒருவருடைய அறிவிப்புல மிஸ்டேக் வந்திருக்கலாம். அவர் என்ன ஆபத்துல கேட்டாரோ அவர் கரெக்டா சொல்லி, அந்த சஹாபி கரெக்டா சொல்லி, சஹாபிட்ட ஒருத்தர் கேட்டிருப்பார்ல, அவரை உன்னோட கொண்டு பண்ணிட்டாரா, அல்ல அவர்கிட்ட அடுத்தவர் கேட்டிருப்பார்ல, அவர்கிட்ட மிஸ்டேக் வந்துச்சா? அந்த நூலாசிரியருக்கும் சஹாபிக்கு மத்தியில் 5 அறிவிப்பாளர் வருவாங்க. அவரிடம் இருந்து அவர், அவரிடம் இருந்து அவர், அவரிடம் இருந்து அவர், இதுல யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க, நமக்கு தெரியல. அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. குர்ஆனுக்கு மாத்தம் நம்ம எதுக்கு பார்க்கிறோம்? ஈமான பாதிக்க கூடாது. ஈமான் தான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் முதல்ல கேள்வி கேட்க போறான். செயல்கள் 2வது விஷயம். அல்லாஹ் விஷயத்துல நம்புறது அல்லாஹ்வுடைய சொல்லை பொய்யாக்கும் விதமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று சொன்னால், பொய்யாக்குவதற்கு வந்தாங்களா மெய்யாக்க வந்தாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டது அல்லாஹ்வுடைய சொல்லை மெய்ப்படுத்துவதற்கு வந்தார்கள். அல்லாஹ் சொல்வதை உண்மைப்படுத்தி காட்டுவதற்கு வந்தார்கள். 6 நாளில் அல்லாஹ் சொல்லுவது 7 நாள் என்று சொன்னா இது உண்மைப்படுத்துவதா பொய்ப்படுத்துவதா? கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இல்ல, சொன்னதை மறுக்கல, சொல்லவில்லை என்று மறுக்கிறோம். நம்ம எப்படி மறுக்கிறோம்? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக சொல்லி இருக்க மாட்டார்கள். இதுதான் குர்ஆனை அணுகிற, ஹதீஸை அணுகக்கூடிய விதம், முறை. இது இப்னு தைமியா, பத்தாவா இப்னு தைமியாங்கிற நூல்ல இதை எடுத்து காட்டி அவர் சொல்றாரு.